மத்தியில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் ஒதுக்கீடு. மத்திய பணியாளர் நலன், அணுசக்தி துறை மற்றும் விண்வெளி துறையை கவனிக்கிறார் பிரதமர் மோடி. அமித்ஷாவிற்கு மீண்டும் உள்துறையை ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதித்துறையே வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையில் ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறையும் ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறையும் மீண்டும் ஒதுக்கீடு. அஷ்னிவி வைஷ்ணவுக்கு மீண்டும் ரயில்வே துறையை ஒதுக்கி அறிவிப்பு. நிதி கட்கரிக்கு மீண்டும் போக்குவரத்து துறை ஒதுக்கீடு. இணை அமைச்சர்களாக அஜய் தம்தா மற்றும் ஹர்ஷ் மல்கோத்ரா ஆகியோர் நியமனம். ஜே.பி. நட்டாவுக்கு சுகாதாரத்துறையும் தர்மேந்திர பிரதானுக்கு கல்வித்துறையும் ஒதுக்கீடு. உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராக சிராக் பஸ்வான் நியமனம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு வர்த்தகத்துறை ஒதுக்கீடு. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மன்சுக் மாண்டியாவுக்கு தொழிலாளர் நலத்துறை வழங்கல். மனோகர் லால் கட்டாருக்கு மின்சாரத்துறையும் சிவராஜ் சிங் சவுகானுக்கு விவசாயத்துறையும் ஒதுக்கீடு. தெலுங்கு தேசம் கட்சியின் ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறையும் ஒதுக்கி அறிவிப்பு. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுக்கு ஒதுக்கீடு. தொலைத்தொடர்பு துறை ஜோதிராதித்யா சிந்தியாவிடம் ஒப்படைப்பு. கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. இதன் இணை அமைச்சராக நடிகரும் திருச்சூர் எம்பியுமான சுரேஷ் கோபி நியமனம். கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமிக்கு கனரக தொழில்துறை ஒதுக்கீடு. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா தலைவர் ஜிதன் ராம் மஞ்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை வழங்கப்பட்டுள்ளது. இணை அமைச்சராக எல் முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கீடு. கூடுதலாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராகவும் செயல்படுவார் என்றும் அறிவிப்பு. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்களுக்கு கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட மானியம். டெல்லியில் நடைபெற்ற புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் ஒப்புதல். வேறு யாரும் எட்டாத உயரத்திற்கு நம் நாட்டை உயர்த்த வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளை விட இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று பிரதமர் அலுவலக பணியாளர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி எம்பி நியமனம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக மக்களவை குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் டி.ஆர். பாலு. மக்களவை கொறடாவாக ஆர். ராசா நியமனம். திமுக மாநிலங்களவை குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருச்சி சிவா. மக்களவை குழுவின் துணைத் தலைவராக தயாநிதி மாறன் நியமனம்.
பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். பாஜகவில் தற்போது இருப்பவர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்கள் என நிரூபித்தால் பாஜகவில் இருந்து விலகிக் கொள்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திருச்சி சூர்யா சவால். விக்கிரவாண்டியில் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமலுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள். விக்கிரவாண்டி சட்டமன்ற அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டு அரசியல் கட்சித் தலைவர்களின் சிலைகள் மூடல். தமிழ்நாட்டிற்கு வரி பகிர்வாக 5700 கோடியை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 25,069 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பயன்பாட்டுக்கு வருகிறது திருச்சியில் அமைக்கப்பட்ட புதிய விமான நிலையம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல். நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கட்சி இன்று ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை. பிற்பகல் வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் உலா வந்த சிறுத்தை. வீடியோ காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். பாஜகவினர் தேர்தலுக்காக கச்சத்தீவு நாடகத்தை அரங்கேற்றியதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. பிரதமரின் பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றதை சுட்டிக்காட்டி விமர்சனம். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் தொடக்கம். 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பலோடா பஜாரில் வழிபாட்டு தலத்தை இடிப்பதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டம் வன்முறையாக மாறியது. ஆட்சியர் அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள் வாகனங்களுக்கும் தீ வைத்ததால் பதற்றம். மே மாதத்தில் பூமியை சூரிய புயல் தாக்கிய போது இருந்த சூரியனின் புகைப்படத்தை வெளியிட்டது இஸ்ரோ. சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் எடுத்த புகைப்படம் என தகவல். பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள கல்கி 2898 AD திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இறுதியில் வரும் கமல்ஹாசனின் தோற்றம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. தனுஷின் 50வது படமான ராயன் ஜூலை 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும். படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.
வங்கதேசத்திற்கு எதிரான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. தென்னாப்பிரிக்க அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி.